ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் மனசு அல்லாடின்னு இருக்கா? ஏதாவது சதா சர்வத்திர காலமும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கேலா? எதுக்கு எடுத்தாலும் பயம், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஓடின்னு இருக்கா? எல்லா விதமான திறமைகள் இருந்தும் உங்களுக்கு தேவையான அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கலையா? அதுக்கப்புறம் 5 விதமான பாவங்கள், அந்த மாதிரி ஏதாவது மாட்டேன்னு இருக்கீங்களா? ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த தோஷம் அந்த தோஷம், இந்த சாபம் அந்த சாபம், இந்த பாவம் அந்த பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசியக்காரங்களும் சொல்கிறாங்களா? இதற்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கேலா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக. எஸ், எதற்கான இந்த பதிவு? இந்த பதிவு அப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கணேஷ அதர்வ சீரிஷம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கணேஷ அதர்வ சீரிஷம் சொல்கிறதுனால என்னென்ன பலன்கள், இதனால் ஒருத்தருக்கு என்னென்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஜாதகத்தில் ஒரு ஒரு சில பேர்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்ப்பான். ஏன்னா அஸ்ட்ராலஜர் அன்ட்டிங்களா அவள் லைஃபே ஓடிடும். ஒருத்தர் ஒரு தோஷம் இருக்குது, ஒருத்தர் ஒரு சாபம் இருக்குது, ஒரு பாவம் இருக்குது. இதனால் இப்படி, இதனால் உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்குது, இதனால் உங்களுக்கு ஆபிச்சார தோஷம் இருக்குது, உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நவகிரகங்கள் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதர்வ சீரிஷம் தான் தீர்வு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு தகவல் உங்களோட நான் பகிர விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, இட் இஸ் ப்ரோக்ராம் டு ரிமெம்பர் ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸ், ஓகே, நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ். அது விஞ்ஞான ரீதியாகவும் என்னால் சொல்ல முடியும். நம்ம முன்னோர்கள் லேசப்பட்டவா கிடையாது. ஒரு விஷயத்தையும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விஞ்ஞான ரீதியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ரீதியாக அதை சொல்லியிருக்கா. அதாவது சில பேர் இப்போது ஒரு வேலைக்கு போகிறா, வேலை தேடின்னு இருக்கா. அந்த வேலைக்கு தேடின்னு போயின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு சில கம்பெனிஸில் டூ குவாலிஃபைடாக இருக்கலாம், இல்லை லெஸ் குவாலிஃபைடாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை நிராகரிக்கிறாங்க. நிராகரிப்பு அதை பார்த்து ஃபெயிலியர், நிராகரிப்பு இந்த மாதிரி பார்த்து என்ன ஆகும், எல்லாமே ஃபெயிலியராக தோணும், எல்லாமே ரிஜெக்ஷனாக தோணும். அது மனித நேயம், இது ஹியூமன் பிரெயின் எப்படின்னா, இட் இஸ் ப்ரோக்ராம்டு நாட் ஆஸ் பர் வாட் யூ வாண்ட், ஃப்ரம் வாட் யூ ஆர். ஓகே, அந்த மாதிரி இதில் இந்த அதர்வ சீரிஷம் உங்களுக்கு வரப்பிரசாதம். ஏன்னா பத்ரம் கர்ணே விஷ்ணுனுயாம தேவா, பத்ரம் பஷ்சே மாக்ஷபிர்யஜத்ரா, ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகம் சஸ்தனோபி விஷேம தேவயிதம் யதாயு, ஸ்வஸ்தி ந இந்திரோ விருச்சஸ்ரவாः, ஸ்வஸ்தி நஸ் பூஷா விஸ்வவேதா, ஸ்வஸ்தி நஸ்தார்ஜோ ஹரிஷ்டநேபிः, ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர் ததாது. அதாவது நாம் பார்க்கறதெல்லாம் நல்லதாகவே பார்க்கணும், நான் கேட்குறதெல்லாம் நல்லதாகவே கேட்கணும், நான் உணர்றதெல்லாம் நல்லதாகவே உணரணும். அப்போ இது என்ன ஆகும், நம்மளோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, யதாண்டம் ததா பிரம்மாண்டம். எனக்கு உள்ளே இருக்கிற உலகத்தை நான் மாற்றுறேன். அந்த உலகத்தை எப்படி நான் மாற்றுறேன், எனக்கு என்ன தேவையோ. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் சைடு இருக்குது, எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு இருக்குது. ஓகே, இது உலக நீதி. அது இல்லைன்னா எல்லாருமே பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். அப்போது அந்த டார்க் சைடு நிறைய பேருக்கு முன்னாடி வந்துடும். அது முன்னாடி வரும்போது தான் நெகட்டிவாக பார்க்கறது, நெகட்டிவாக இது பண்ணுறது, அதெல்லாம் அப்படி தான் வரும். அப்போ உங்கள் மைண்டை நீங்கள் நல்ல விதத்தில் ப்ரோக்ராம் பண்ணணும். அதற்கு இந்த அதர்வ சீரிஷம் ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு ஆத்ம ரீதியான ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது இந்த தெளிவு எப்படின்னா, உங்களுக்கு சோதனையாக இருந்ததெல்லாம் சாதனையாக மாறும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற உலகத்தை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மந்திரத்தோடைய ஃப்ரீக்குவன்சி
உங்களை லோயர் ஃப்ரீக்குவென்சிலேருந்து ஹையர் ஃப்ரீக்குவென்சி கூட்டு போய் விட்டுரும். அப்போ என்ன ஆகும்? சோதனையாக இருந்ததெல்லாம் சாதனையாக மாறும். இது ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இது பல பேருக்கு தெரியறதில்ல. அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த அதர்வ சீரிஷத்தோடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன யாருக்கும் தெரியறதில்ல. ஏன் வேதம் படித்தவாலே இதை சில பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கே தெரியாது. வெரி ஃபியூ இந்த இதை பண்ணுவா. இது அதர்வண வேதத்தை சேர்ந்தது. அதர்வண வேதத்தில் கணபதி உபநிஷத்தில் வருது. ஓகே, இது ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். இந்த இதையும் படித்து பலஸ்ருதியும் படித்தா அவ்வளோ உன்னதம், அவ்வளோ விசேஷம். ஏன்னா எந்த ஒரு மதத்திலேயோ எந்த ஒரு வழக்கத்திலேயோ காலையில் பண்ண பாவம் மத்தியானம், மத்தியானம் பண்ண பாவம் சாயங்காலம், சாயங்காலம் பண்ண பாவம் அடுத்த நாளை காலையில் சரியாடுது சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போது அவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இந்த இதுக்கு இருக்குது. 3 வேளையும் படித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகே, இது முதல் இது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்காக இதை நான் குறித்து வச்சுட்டு ஒன்றுத்தையாக நான் சொல்கிறேன். அதாவது சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மைண்டு ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம். சில பேர் அவங்களுடைய நெருங்கிய உறவு அவளை இழந்திருக்கலாம். அந்த ட்ராமா அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும். அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னுவாங்க. அதாவது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. இது அப்படியே நம்மளுடைய மைண்டை நல்லா ஸ்மூத்தாக காமாக ஆக்கிடும். ஏன்னா இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமில் ஒர்க் ஆகும். அப்போது நல்ல ரிலாக்ஸ்டான ஃபீலிங் கிடைக்கும், சூதான ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லி மாளாது. அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அதர்வ சீரிஷத்தில் கேட்டால். அதுக்கு நானே ஒரு சாட்சாத் தத்ரூபமான சாட்சி நான் இருக்கேன் உங்கள் முன்னாடி. ஏன்னா எனக்கு சக்கரவியாதி இருக்குது. என்னுடைய HbA1c 13 வரைக்கும் போயிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டோடு உங்களை காட்ட முடியும். இது 6.9 இருக்குது. இன்றைக்கி 6.2 வரைக்கும் போச்சு. அப்புறம் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் அது இதே 6 to 7 அந்த இதில் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னா, அதனால் 6 to 7 மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இதில் பயங்கரம். ஓகே, இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்ரம் கர்ணே உங்களுக்கு நான் சொன்னேன். ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? இப்போ நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் என்ன இது யாருக்குமே தெரியாது. எல்லாம் பகவத் சங்கல்பம். அப்போது பகவான்கிட்ட நம்மளுடைய இதை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதில் கவனத்தை செலுத்தினா நம்மளுடைய தன்னம்பிக்கை நல்லா நிறைய வளரும். அப்புறமா என்னால் இப்போ வீடியோ போட முடியுமா? ஐயோ, நான் கேமரா முன்னாடி நிற்கிறேனே, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையே, நான் என்ன பண்ணுறது, எப்படி இந்த வீடியோ போடுறது, ஜனங்க ஏற்றுப்பாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பலவிதமான தனக்குள்ளேயே என்னதான் திறமை இருந்தாலும் தன்னுடைய திறமையை நம்பாமல் தன்னுடைய திறமையை தானே சந்தேகப்படுறது, செல்ஃப் டவுட். இந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இந்த அதர்வ சீரிஷத்தின் மூலயமா விலகும். ஏன்னா அது விசுத்தி சக்கரா பிரச்சனை. ஓகே, 7 சக்கரங்களையும் இது நல்ல விதத்தில் சீராக்கி நல்ல ஒரு அலைன் பண்ணி விட்டுடும். ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியலைங்கிறதுனால கொஞ்சம் தங்கிலீஷில் சொல்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் சீராக்கி உங்களுடைய வாழ்க்கையை சீரமைச்சு தர்மத்தோடைய, அதாவது ரிதம் வச்மி, சத்தியம் வச்மி, அவத்வம் வாம், அவபக்தாரம், அவஸ்ரோதாரம், அவதாத்தாரம். அதாவது இதை சொல்கிறவன் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். யாராவது சின்னதாக பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனால் அந்த பயம் பயமே ஜெயம், ஜெயமே பயம்ன்ற மாதிரி மாறிடும். எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு பயம், ஒரு 4 பேரோட பேசுகிறதுக்கு பயம். அவங்க
எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது ஒரு ஷெல் லைஃப்னு சொல்லுவோம். அந்த ஷெல் லைஃப்குள்ளே போயிட்டு அதுதான் உலகம்னு நினச்சிட்டு தன்னைத்தானே வந்து அந்த உலகத்துக்குள்ளே போட்டுட்டு வளருவாங்க. அது எவ்வளோ தவறு. அந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் போக்குறதுக்கு, அந்த மாதிரியான தன்மேல நம்பிக்கை இல்லாமல் தன்மேல தன்னுடைய திறமைகள் மேலே தானே சந்தேகப்பட்டு இருக்கிறவாளுக்கு இந்த கணபதி அதர்வ சீரிசமானது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே, இது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சுலபமாக கிடைக்காது. அவ்வளோ போராட்டம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு பயங்கர கடினமான உழைப்பு வச்சு, அதாவது மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போவான். ஆனால் இவங்க வந்து என்ன தான் உழைப்பு போட்டாலும் கஷ்டப்பட்டு இவங்க உழைப்பாங்க. எவனோ வந்து அது அழகாக தானாக வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கொடுமை. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நாமும் இவங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்போது இந்த மாதிரியான தடைகள். அண்ட் ரெண்டாவது, அவங்களுடைய வளர்த்த விதம். சில பேர் வந்து ஓகே குழந்தை தானாகவே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. சில பேர் வந்து பயமுத்தி வளர்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும், சில பேர் வந்து அவனை வந்து அவனோட தன்மானத்தில் அடித்து வளர்ப்பாங்க. அதாவது ஷேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேமு, ஒரு சின்ன தப்பு செய்கிறது மனிதநேயம். ஓகே, ஆனால் அவங்களும் டை ஹார்ட் கிரானிக் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களோட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அவங்களோட வாழறது இன்னும் ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் உறவுகளில் பலவிதமான பிரச்சனைகள் இந்த ஷேம்னால தான் நிறைய இது வருது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாகவும் இருக்குது, சாஸ்திர ரீதியாகவும் இருக்குது. அப்போது அவங்களுடைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேமானது அவங்கள ஆட்டி படைக்கிறது. அதாவது தாழ்வு மனப்பான்மை, அதுக்கப்புறம் சுய கௌரவம், லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியாது அது இருக்கும்னு. அது இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ என்ன ஆகும், தன்னுடைய கணவன் மனைவியோ ஹை செல்ஃப் எஸ்டீம்னு, அடுத்து அவங்களுடைய பார்ட்னர், ஓகே லைஃப் பார்ட்னர், அவங்க வந்து லோ செல்ஃப் எஸ்டீமாக இருந்தாங்கன்னா இந்த லோ செல்ஃப் எஸ்டீமில் இருக்கிறவங்க அவங்களை கீழே தள்ளிடுவாங்க. என்ன தான் ஹை செல்ஃப் எஸ்டீம் இருந்தாலும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைங்கிறதுனால ரொம்ப டாக்ஸிக்காக, ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும் அவங்களுடைய லைஃபு. அவங்களுடைய மேரிட் லைஃப்பும் ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ என்ன ஆகும், பெரும்பாலும் ரெட் பில்டிங்கில் போய் இது முடியுது. ஆனால் இதுக்கு தீர்வு ரொம்ப சுலபம். இது டீல் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயத்தை டீல் பண்ணுறத காம்ப்ளிகேட் பண்ணி எங்கெங்கேயோ போய் அவங்களுடைய கவனமும் திசை திரும்பி, மற்றவங்களோட கவனமும் திசை திரும்பி, அதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ். ஏன்னா எப்போதுமே கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆயான காலத்து பெயர் அப்படின்வாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சுலபம். இந்த பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்று, அவங்க ரெண்டு பேரும் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, அவங்களோட கூட பிறந்தவங்க, இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து சும்மா இருந்தாலும் எதுவுமே சொல்லணுன்னாலும் மற்றவங்களெல்லாம் சேர்த்து இந்த இதில் கோத்து விடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அது இந்த பதிவுடைய எண்ணம் கிடையாது, நோக்கமும் கிடையாது. என்னுடைய அப்ஜெக்டிவ் மாரல் போலீசிங் வேலையும் கிடையாது. சாஸ்திர ரீதியாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கிளாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. ஆனால் அந்த கிளாரிட்டி என்ன பண்ணால் அந்த கிளாரிட்டி கிடைக்கும், அதை நோக்கி பயணம் பண்ண மாட்டாங்க. இந்த இந்த அதர்வ சீரிசம் ஹோமம் பண்ணும்போது, அதாவது ஒரு பாதை தெளிவாக இருக்கும். உங்களுடைய இலக்கு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சுலபமாக இருக்குது இந்த அதர்வ சீரிசம் சொல்லும்போது. இதை கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த மந்திரத்தோடைய உச்சரிப்பு பொறுமையாக சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு. ஓகே, அது இன்னொரு பெரிய இது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை பண்ணுவாங்க. அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே திரும்ப இன்னொரு வேலை, ஓகே அந்த இன்னொரு வேலை பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு வேலை, இதே மாதிரி மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு இதுலேயும் ஒரு நாய் வாயை வச்ச மாதிரி ஒரு இதுலேயே வாயை வச்சுட்டு போவாங்க. எதையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. அது மாதிரி விட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து அகெயின் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க
8 விதமான காரணங்கள் உண்டு. ஓவர்வெல்மிங் டாஸ்க்ஸ், அன்பிளசன்ட் டாஸ்க்ஸ், இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் உண்டு. இந்த இதெல்லாத்தையும் வந்து சரி செய்யறதுக்கு இந்த அதர்வ சீரிஷமானது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா, இது வந்து எல்லாரும் வெறும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இந்த அளவுக்கு டீப்பராக. ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி தெரியாது. அதுக்கு நீ யாரையும் தப்பாக சொல்லலை, அதற்கான அதிகாரமும் நினைக்கல, எனக்கு அந்த உடன்பாடும் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நான் யார்? நான் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க? என்னுடைய அப்ஜெக்டிவ் அது கிடையாது. உங்களுக்கு அதை போய் சேரணும்னா உங்களுக்கு புரிகிற பாணியில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரிகிற பாணியில் நான் சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஏன்னா ஒரு காமன் மேன் லாங்குவேஜில், அதாவது மேலே இருக்கிற விஷயத்த சராசரி மனுஷனுக்கு போய் சேர்க்கணும்னா அவனுக்கு புரிகிற விதத்தில் சொல்லணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு முயற்சி இது. ஓகே, அப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து எவ்வளோ சிரமப்பட்டாலும் பயங்கர எஃபோர்ட் போடுவாங்க, பரீட்சைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க, ஆனால் வேலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த வெற்றி கிடைக்கிறது இல்லை. அப்போது இந்த அதர்வ சீரிஷ ஹோமம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான வேர்ல்ட்லி சக்ஸஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு. அப்புறமா ஆன்மீக முன்னேற்றம், அதாவது இதில் வந்து மகா விஜ்ஞாத் பிரமுச்சதே, மகாதோஷாத் பிரமுச்சதே, மகா பாபாத் பிரமுச்சதே, சர்வவித் பவதி சர்வவித் பவதி ஏவம் வேதா இத்யுபனிஷது. இது நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. எல்லா விதமான தோஷங்கள், சாபங்கள், பாப்பங்கள் போய் இது பண்ணும்போது ஆன்மீக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். இது நான் அகெயின் திரும்ப சொல்லலை. ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்டை எப்படி நம்ம எதிர்த்து சொல்ல முடியாதோ, அதே மாதிரி இந்த அதர்வ சீரிஷத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஆர்டர். அது யாராலையும் எதிர்த்து எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். வேதத்தில் எல்லாமே ஒரு இது அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியோட இதை சொல்ல முடியும். ஏன்னா நான் அதான் சொல்கிறேன், மகா விஜ்ஞாத் பிரமுச்சதே, மகா தோஷாத் பிரமுச்சதே, மகா பாபாத் பிரமுச்சதே, சர்வவித் பவதி சர்வவித் பவதி ஏவம் வேதா இத்யுபனிஷது. இதை நான் சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், வேதம் தான் சொல்கிறது இது. அப்போது வேதம் சொல்லும்போது அதை எதிர்த்து கேட்கறதுக்கு யாருக்கு என்ன இது இருக்குது இல்லையா? அவ்வளோ பவர்ஃபுல் இந்த அதர்வ சீரிஷ ஹோமம். அப்புறமா இன்றைக்கி நிறைய பேர் யாருக்கெல்லாம் வந்து பைசா சம்பாத்தியம் வேணான்னு யாராவது கை தூக்குங்கன்னா யாராவது கை தூக்குவாளா? பணம் அப்படிங்கிறது பணம் கூட வாயை புழக்கம் அப்படின்வாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை இந்த உலகத்தில். எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. இந்த உலகத்தில் இந்த பதிவை கேட்குறவங்க கேட்காதவங்க எல்லாருக்குமே பணம் தேவை. அப்போ இதை சொல்கிறத கேட்குறவன் எல்லாருமே சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இன்றைக்கி நிறைய பேர் சிசோஃப்ரீனியான்றாங்க, டிப்ரெஷனுன்றாங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இதை வச்சு சொல்கிறாங்க. எவ்வளோ வியாதிகள் இருக்குது, புதுசாக சில வியாதிகளோட பேரையும் சொல்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும், மைண்ட் வந்து நல்லா காம் ஆகிடும். இது திரும்பவும் சொல்கிறேன், நான் மருத்துவங்களில் ஒரு மருத்துவ டயக்னாசிஸும் இதில் பண்ணல, இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பஞ்சமகா பாத்தகம், இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில உதாரணங்களோட இந்த பதிவில் நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க அடுத்தவனுடைய வளர்ச்சியை பற்றி பொறாமப்பட்டு சில பிரயோகங்கள்லாம் பண்ணுறாங்க. அது ரொம்ப வருத்தத்தக்கது, வேதனைக்குரியது. அது என்றைக்குமே யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனால் எனக்கு கிடைக்கலையே உனக்கும் கிடைக்கக்கூடாது. இது வந்து தாழ்வு மனப்பான்மையோடு யார் வாழறாங்களோ அவங்களுடைய துர்புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புத்தி. அப்போது ஒருத்தன் வளர்ந்தால் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போ, அதெல்லாம் உன் பிரச்சனை. உன் வீட்டில் வந்து உன்னை ஏதாவது தொலை பண்ணுறானா,
உன்னை எதாவது கேட்குறானா, உன்னை எதாவது படாப்படுத்துகிறானா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுற? அப்போது என்ன செய்யணும்? அதெல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு என்ன சந்தோஷம் தருதோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு யார் யாரையோ பார்த்து இவன் இப்படி போகணும், இவன் அந்த மாதிரி போகணும், இவன் இந்த மாதிரி அறியணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரயோகங்கள் பண்ணுறாங்க. இது ஒன்று. சில பேர் வந்து நான் ஒரு இதில் இருக்கேன், ஓகே, ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் வந்து ஓகே நான் இந்த பொண்ணோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு சில குட்டி கதைகளோட இதை நான் எடுத்து சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே. சமீபத்தில் வந்து ஒரு பெரிய வியாபாரி எல்லா விதமான இதுவும் சட்ட ரீதியாக என்னென்ன அப்ரூவல்ஸ் தேவையோ எல்லாம் இருக்குது, ஆனால் அவருடைய பொருள் விற்று போகிறதில்ல. ஓகே. இது என்னடா இது, நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், எதுவும் வேலைக்கு ஆகலை, எதுவும் விற்று போகல. கூப்பிட்றா, போய் பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு சில தொடர்புகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போது அதை தானே அவங்க அட்ரஸ் பண்ணணும். இதுக்கு மேலே என்னால் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது. ஆனால் நம்மக்கிட்ட சாஸ்திர ரீதியாக வந்து இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கும்போது வழிகாட்டணுங்கிறது நம்மளுடைய கடமை. இது ஒரு விதம். இன்னொரு வியாபாரி கூட இருக்கிற தன்னோட வேலை செய்கிற ஒருத்தவங்களோட கொஞ்சம் தகாத ஒரு உறவு வச்சுட்டு இது பண்ணுறாரு. நல்ல செழுமையாக இருந்த வியாபாரம் அகல பாதாளத்துக்கு போயிடுறது. அதாவது குரு இல்லா வித்தை பாழுன்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். அந்த குருவோட சில பேர் தகாத உறவு வச்சுக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குரு தன்னுடைய மாணவர்களோட தகாத உறவு வச்சுக்கிறாங்க. இதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னாக்க அவங்களுக்கு காலகட்டத்திலையும் வருங்கால காலகட்டத்தையும் பயங்கரமாக பாதிக்கும். சில பேருக்கு பித்து பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து, அதுவும் வந்து ஒரு கணபாடி குடும்பம், வேதம் படித்த குடும்பம், பிராமணா குடும்பம்னா அவங்கள இன்னுமே ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். இன்றைக்கி வந்து காலத்தின் கட்டாயம், குடி சிகரெட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. சில பேர் அவங்களுடைய முன்னோர்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேதோக்தமாக சாஸ்திரோக்தமாக இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ நியமங்களை கடைப்பிடிச்சுட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து அவங்களுடைய வருங்கால சங்கதிகள் இந்த மாதிரி குடி சிகரெட்டு, சில பேர் கஞ்சா, அந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள்லாம் வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கா. அதனால் பித்து பிடிச்சி போய் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் டென்ஷன்ஸ். இதுக்கு தீர்வு என்னங்கிறது தெரியாமல் சுற்றின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அத்தனை பேரோடையும். அதனால் இந்த விஷயத்தை உங்களோடலாம் நான் சுலபமாக பகிர முடியாது. சில பேர் வந்து தங்கம் அதை வாங்கிறது கூட ஒரு காலத்தில், இப்போ வைரம் வாங்கணும் அப்படின்னா வைரத்தை வாங்கின்னு வந்து ஆற்றுல வச்சு ஒரு மண்டலம் தலைக்கடியில் அதை உடம்போடு ஒட்டி ஒரு மண்டலம் வச்சுப்பான். அவங்களுடைய கனவு எப்படி இருக்குது, அவங்களுடைய மற்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறதுன்னா அதை வந்து நகையாக பண்ணி போட்டுப்பாங்க. இல்லைன்னா அதை அவங்கக்கிட்டே வியாபாரிக்கிட்டே வாபஸ் கொடுத்துருவாங்க. இப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டது. நானும் ஒரு சில நேரங்கள் அதை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது இல்லை, ஏன்னா பூனூலை கோத்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்லா இருக்குது, நல்ல வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குன்னா அதை வந்து போட்டு இது பண்ணுவேன். இல்லைனா அதை வாபஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு காயமாக எடுத்து அது வைப்ரேஷன்ஸ் நல்லா இல்லைன்னு வாபஸ் கொடுத்துட்டேன். தங்கம் வாங்கிறது பார்த்து பார்த்து வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி நகையை திருடி சில பேர்கிட்ட வித்துடுறாங்க. அன்சஸ்பெக்டிங்காக நம்ம போய் அதை வாங்கிடுறோம். அதனால் நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் வாங்குகிற கடை நல்ல ராசியான கடையாக இருக்கணும், நல்ல தரமான கடையாக இருக்கணும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி விற்கிற ஆளாக இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வாங்கி அதை கை வச்சு பார்த்தா உங்களுடைய அதோடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குது. அதுக்கப்புறமா அதை வந்து எந்த நகையாக இருந்தாலும் அதை
கிளென்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஏதோ வாங்குறாங்க, ஏனோ தானோ பண்ணுறாங்க. ஓகே இது நல்லா இருக்கா, ஓகே இதை பேக் பண்ண, இது பேக் பண்ணி இதுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ், இதுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் வாங்குறாங்க. பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க, ஆற்றுக்கு வராங்க, வச்சுட்டு அவங்க அப்புறம் போட்டு டேரெக்டாக போட்டுக்கிறாங்க. சில பேர் சுவாமிகிட்ட வைக்கிறாங்க, இன்றைக்கி சில பேர் அது கூட பண்ணுறதில்ல, எடுக்கிறாங்க டேரெக்டாக போடுறாங்க, போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி திருட்டு நகை வாங்கும் பொழுது அதுவும் ஒரு தோஷம். இந்த தகாத உறவு, பிராமணருக்கு மனசு புண்படுற மாதிரி நடக்கிறது, அவங்கள தகாத வார்த்தைகளை பேசி அவங்க மனசு காயப்படுற மாதிரி பண்ணுறது, அதுவும் பஞ்சமாக பாதகத்தில் ஒரு பாதகம். அதாவது இந்த 5 விதமான பாதகங்கள் போதும் ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஏன்னா சொன்னேன் இல்லையா, இதுக்கு ரிமோட்ஸே கிடையாது, இதுக்கு பரிகாரமே கிடையாது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தர்வசீர்ஷ ஹோமம் தான் இது. சில பேர் சூதாடுறது, சில பேர் சூதாடுறதுலேயே நிறைய பைசா விட்டுறது, சில பேர் இந்த வாமாச்சார பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் தவிக்கிறது. சில பேர் இந்த இது பண்ணுறான் அந்த இது பண்ணலாம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை, அந்த நெகட்டிவிட்டிலேருந்து அவங்கள காக்கிறதுக்கு. அப்போது இந்த அத்தர்வசீரிசம் சொல்லும் பொழுது உங்களுக்கு கவச்சமாக இருப்பார். அப்போது அவ்வளோ பவர் இந்த இதில். அண்ட் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே எத்தனையோ நிறைகள் இருக்கும், அது டிசையர்ஸ்ன்னு சொல்கிற அந்த இது, ஓகே, ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய உன்னதமான ஒரு ஹோமம் இந்த கணபதி அத்தர்வசீர்ஷ ஹோமம். அதுக்கப்புறமா சொன்னேன் இல்லையா, உடம்பு டீடாக்ஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. நல்ல அருமையான ஒரு இது கிடைக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும். இது சொல்லும் பொழுது கேட்கும் பொழுதே ரொம்ப சூதிங்காக இருக்கும், ரொம்ப நல்ல அமோகமாக இருக்கும். அது அடுத்த ஒரு இது. அதுக்கப்புறம் சகல விதமான தடைகளும் விலகும். அதாவது பிள்ளையார் எப்படின்னா விக்னங்களை நீக்கக்கூடியவர் கணேசர். அப்போது மகா விக்ஞாத் பிரமுச்சதே மகா தோஷாத் பிரமுச்சதேன்னு சொல்கிறோம் இல்லையா. விக்னங்கள் எல்லாம் விலகி இது பண்ணும் பொழுது ஒருத்தனுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கையில் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்க போகுது. நம்மளோட ஃப்ரீக்குவன்சி மேல் நோக்கி நல்ல மேலே மேலே உயர்ந்துட்டே போகும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பிள்ளையாரை வழிபடும் பொழுது. அதுக்கப்புறம் அதாவது சில பேர் சொன்னேன் இல்லையா, சுனாமியே வந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த சுனாமி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கல் மாதிரி ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எந்த இதுவும் அவளை பாதிக்காது. அவ்வளோ தூரத்துக்கு இது ரொம்ப உன்னதமான ஒரு இது. இது எத்தனை பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 8 பேர். அஷ்டோ பிராமணான் சமயக் கிராக இத்வா சூரிய வர்ச்சஸ்வி பவதி சூரிய கிரகே மகாசன்னிதவ்வா ஜப்துவா சித்த மந்திரோ பவதி. அதாவது சூரியனை போல அவ வாழ்க்கையும் பிரகாசிக்கும். அவ்வளவு அருமையான ஒரு ஹோமம் இது. எந்த விதமான தடைகளோ, எந்த விதமான ஒரு இக்கட்டோ, எந்த விதமான ஒரு சோதனையோ இந்த இந்த ஹோமத்தை பண்ணுறவனை பாதிக்காது. அவனை என்னதான் தகாத வழியில் போயிருந்தாலும் தர்மத்தோடைய பாதையில் கூப்பிட்டு வந்து விடும். அதான் இதில் பியூட்டி. தர்மத்தோடைய பாதையில் கூப்பிட்டு வந்து விடும். தர்மத்தோடைய பாதையில் அவள் நடப்பா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த அத்தர்வசீரத்தில் நமக்கு கிடைக்கிற பலவிதமான நன்மைகள். ஓகே, அப்புறமா வாதம், இப்போ வழக்கறிஞர்கள், அட்வொகேட்ஸ், அவங்களுக்கு முக்கியமாக என்ன, வாதாடுற தன்மை. அதாவது 4 levels ஆஃப் ஸ்பீச், பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி. இந்த 4 levels ஆஃப் ஸ்பீச்சையும் அவங்க தே ஹேவ் தட். ஓகே, அதனால்
இந்த ஒரட்டோரியல் ஸ்கில்ஸ், அரசியல்வாதிகள் இந்த ஹோமத்தை பண்ணால் அவ்வளோ விசேஷம். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஆயுதமே பேச்சு. அவ்வளோ, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலி, ஆனால் பப்ளிக்காக பேச முடியாது அவங்களால. இதை பேசும்போது நல்ல ஒரட்டோரியல் ஸ்கில்ஸ் கிடைக்கும். வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு வாதாடணும். அந்த வாதாடுற தன்மை அதெல்லாம் நல்ல மேன்மை அடையும் இந்த அத்தர்வ சீரிஷம் கேட்கும்போது, இந்த ஹோமத்தை பண்ணும்பொழுது. அப்போ எவ்வளோ பவர் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சில பேர் வந்து ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்ற அந்த இது இருக்கும். அப்போ வந்து அந்த, ஏன்னா இது உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பயம் இந்த ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். அந்த பயம் எல்லாம் விலகும். பய நிவாரணி, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பய நிவாரணி. ஓகே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த 3 நாளும் ரொம்ப பதட்ட நிலை இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லை அவங்களுக்கு. ஒரு அந்த பதட்ட நிலை இதுவாகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தில் நிறைய தூங்க முடியாது அவங்களால, எந்த விஷயமும் பண்ண முடியாது. அது மாதிரி நிறைய பயங்கள் இருக்கும். அப்போது இந்த இது சொல்லும் பொழுது சொன்னேன் இல்லையா, இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமில் ஒர்க் ஆகும்னு. ஸோ சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக், ஃபைட், ஃப்ளைட் அதெல்லாம் காமாகி அவங்களால கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய அந்த நாளை தொடர முடியும். அந்த அந்த அவ்வளோ தன்மை, அதாவது எந்த ஒரு, அதான் சொன்னனே, பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத ஆகிடும் இந்த அத்தர்வ சீரிஷ ஹோமம் பண்ணும் பொழுது. ஓகே, அப்புறமா அதாவது நிறைய பேருக்கு யாருக்கு புகழ் தேவையில்லை, எல்லாருக்கும் புகழ் தேவை. அப்போது இந்த இதில் நெல்புரியால் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல புகழ் கிடைக்கும். அப்புறமா மோதகம். இந்த மோதகம் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய வாழ்க்கையை தார்மிக் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் அதில் எடுத்துன்னு வந்து விட்டுடும். அதுக்கப்புறம் சமீத்தில் ஹோமம் பண்ணால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அருகம்புல்ல ஹோமம் பண்ணால் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய திரவியங்கள் இருக்குது. 8 பிராமணம் மினிமம் இதுக்கு. அதனால தான் இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இதற்குன்னு சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் தேவை. அண்ட் சொன்னேன் இல்லையா, ஜாதக ரீதியான தோஷங்கள், ஓகே, சாபங்கள், பாவங்கள், பஞ்சமகா பாதகம், அதுக்கப்புறம் தடை நிவர்த்தி, பய நிவர்த்தி, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன வேணும். சரி, இப்போது உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஏதாவது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நம்பரும் இமெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்கலைன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா சில பேர் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வாட்ஸ்அப்பில் சில பேர் நமஸ்தே, அது யார், டெலிமார்க்கெட்டரா இல்லை உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் இது பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது. ஸோ என் பேர் இது இந்த பிரச்சனைக்காக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து டெலிமார்க்கெட்டர் கிடையாது, நீங்கள் வந்து சீரியஸாக ஏதோ பேச போகிறீங்க அப்படின்னா நானும் உங்களோட கொஞ்சம் சீரியஸாக பேசுவேன். சில பேர் ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த லோன் வேணுமா, உங்களுக்கு அந்த லோன் வேணுமா, உங்களுக்கு இது வேணுமா, அது வேணுமா, நான் உங்களை கேட்கவே இல்லை. எனக்கு என்னுடைய நேரம் ரொம்ப ரொம்ப பொண்ணானது. அந்த மாதிரி நேரத்தை வீணடிக்கிறவங்களோட எனக்கு டைம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இஃப் யூ ஆர் சீரியஸ் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் தொடர்பு கொள்ளுங்கள். இஃப் யூ ஆர் நாட் சீரியஸ் இந்த பதிவே உங்களுக்கு போதும். ஓகே, ஏன்னா டைம் இஸ் லைஃப் அண்ட் டைம் இஸ் மணி. ஸோ உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா, தீர்வு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ப்ரெசன்டிங் ப்ராப்ளம் இஸ் நெவர் த ஆக்சுவல் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு சில பேர் வந்து வெறும் இந்த சிம்டமை மட்டும் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. மூளை என்ன அப்படிங்கிறது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மூளை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நல்ல டீப்பாக உள்ளே போய் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தீர்வு கொடுக்கணும். இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம், குருநாதருடைய ஆசீர்வாதம், அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மட்டும்தான்
இதை பண்ண முடியும். நான் ஏதோ ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கேன், எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்தில் அம்பாளுடைய அனுகிரகமும் குருநாதருடைய ஆசீர்வாதமும் கிடச்சி நிறைய பேருக்கு நம்மளால் ஆன உதவியை நம்ம செய்கிறோம். ஓகே, ஆனால் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று. இந்த அதர்வ சீரிஷத்தை எல்லாருமே சொல்லலாம்னா இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய தவறிலிருந்து வெளியில் வரணும், நான் இதை தப்பு பண்ணிட்டேன் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய தவறுக்கு யார் வருத்தம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறதுல நியாயம் இருக்குது. இது எல்லாருக்குமே இப்போ உதவி செய்யணும்னா சாரி, அவங்களுடைய பாவத்தை நம்மளும் சுமக்கிற மாதிரி ஆகிடும். அது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த இதில் இருக்குது. அவ்வளோ உன்னதமான, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹோமம் இந்த அதர்வ சீரிஷ ஹோமம். இதை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கிடைக்கணும்னு குருநாதரை அம்பாளையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அமோகமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. கீழே எங்களுடைய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு தொடர்பு கொண்டு பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் உதவியை நாங்கள் செய்கிறோம். பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.